அமைச்சரவையில 33 பேர் இன்னைக்கு இருக்காங்க. அதுல வந்து 7 அமைச்சர்கள் பட்டியலினத்தினை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? எல்லாரும் இங்கே விடுதலை சிறுத்தைகளாகட்டும் விடுதலை புலிகளாகட்டும் அத்தனை இயக்கங்களும் இங்கே தோன்றி பகுத்தறிவு சிந்தனைகளை தொடர்ந்து அம்பேத்கர் சிந்தனையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் திராவிட கட்சிகள் இந்த பட்டியலிட மக்களுக்காக உரிய அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருக்கிற அதிகாரி எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களோட ஆபீஸ்ல உட்கார்ந்து இவங்க ஒரு பெரிய சேர்ல அப்படி உட்கார்ந்துட்டு அவங்க எல்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டு அப்படி கால் மேல காலை போட்டுட்டு பேசுறத பார்த்தா இவங்க என்னமோ பிரிட்டிஷ் மகாராணி அளவுக்கு அவங்க வந்து நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற இது தோணுது. ஈரோடு மேற்குல ஒரு எம்எல்ஏ இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஆனந்த மோகன். அவர் என்ன பண்றாருன்னா லேடி எஸ்பி அவங்களை கூப்பிட்டு இந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மிரட்டல் விடுறாரு. ஒரு மருத்துவத்துறையினுடைய அதிகாரியா ஒரு மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக போடுறதுக்கு அவங்க முதல்ல மருத்துவராக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைட் இல்லையா? சட்டம் தெரிந்தவன் தான் வழக்கறிஞர் ஆக முடியும், மருத்துவம் படித்தவன் தான் மருத்துவர் ஆக முடியும். இருக்காருல்ல அவரோட பச்சான் சொந்த தங்கையோட அண்ணன் அவர் வந்து மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இவர் வந்து வேற மாதிரி வந்து நுழைஞ்சு எங்களுடைய பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு அது வேற மாதிரி கொண்டு போறாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லி இப்படி ஒரு அலிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஆதவர்ஜுனை எப்படி போய் நீங்க வந்து ஒரு மிக முக்கிய அமைச்சராக நீங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? புதிதாக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஆமா, அவர் வந்து அபார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கின வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாரு. நான் புதுசா வீடு வாங்கியிருக்கேன் அபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லாம் போடுறாரு. அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற மாதிரி அவர் ஒரு நடிப்பை எதுக்கு காமிக்கணும்? ஏன் படிப்பை மாத்தி சொல்லணும்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 10,000 ரூபாய்க்கு தான் எனக்கு வந்து இருப்பு இருக்குதுன்னு காட்டுறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம கேட்டா மக்கள்கிட்ட மக்கள் ஏங்க அவர் போற டிஃபெண்டர் காரே 4 கோடி ரூபாய் கேட்டுறாங்க. வணக்கம், தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து 23 அமைச்சர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அவர்கள் வந்து நம்ம ஆளுநர் மாளிகையில இந்த பதவியேற்பு விழா நடந்தது. இது விஜயோட அமைச்சரவை ரொம்ப பரபரப்பாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக பார்த்தீங்கன்னா பதவியேற்றிலிருந்து கடந்த 10ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு பரபரப்பாக போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கேட்டா 2 அமைச்சர்கள் வந்து காங்கிரஸ்ல கொடுத்திருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து விசிகால இருந்தும் இதுல இருந்து இஸ்லாமிய இதுல இருந்தும் ஐயுஎம்எல் இருந்தும் வரப்போறாங்க. ஸோ இது வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைத்து ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போ அதை வந்து விஜய் மாற்றத்திற்கான ஒரு ஆட்சியாக கொண்டாடும் பொழுது இதையும் இந்த வகையிலையும் கூட்டணியும் ஆட்களையும் உள்ளுக்குள்ள சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் அமைச்சரவையில் ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. நல்லா இருக்கு. ஸோ இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து 10 பேர் இன்க்ளூடிங் விஜயோட முதலமைச்சர் பதவியோட சேர்த்து 10 பேர் அன்னைக்கு பதவியேற்றாங்க. இன்னைக்கு மறுபடியும் 23 பேர் பதவியேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 பேர். இந்த 33 பேர் வந்து 33 பேர்ல ரொம்ப நம்மளும் ஒரு நல்லபடியா பார்க்கக்கூடியது என்ன இருக்குன்னு கேட்டா, இதுவரைக்கும் 7 அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அதுபோல பெண்களுக்கான இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்திருக்காங்க. அதுவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காங்க. இதுல என்னன்னு கேட்டா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இளைஞர்களா தான் இருக்காங்க. இந்த அமைச்சரவையில பார்த்தோம்னா வயசானவங்க பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். இளைஞர்கள், அதுவும் புதுமையான புது முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பரபரப்பா இயங்கி கொண்டிருக்குது. நம்ம இவ்வளவு இயங்கி கொண்டிருக்குது. இதை குறித்து இன்றைய மந்திரி சபை இன்றைக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் குறித்து தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்களையெல்லாம் குறித்து நம்ம பேசுறதுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காரு. நல்ல ஒரு வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பாக இயங்கக்கூடிய, அரசியல்லையும் பரபரப்பாக இயங்கக்கூடிய சிவா செந்தமிழ் வந்திருக்காரு. வணக்கம். 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 வணக்கம்.
இன்னைக்கு அந்த நான் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் 33 பேர் இன்னைக்கு இருக்காங்க. அதுல வந்து 7 அமைச்சர்கள் பட்டியலத்தினை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த நாடு விடுதலை பெற்று, அதாவது 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்று 1950 இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு 52 பொது தேர்தல், முதல் பொது தேர்தல் தமிழகத்தில் 52 2026 வரை இதுவரை திராவிட கட்சிகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், நீதி கட்சி ஆகட்டும், யாருமே இது போன்ற ஒரு சாதனையை, இது போன்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது இல்லை. காமராஜருடைய ஆட்சி காலத்துல 2 பேர் அமைச்சர் இருந்தாங்க. கக்கன் போலீஸ் மந்திரியா இருந்தார், உள்துறை அமைச்சரா இருந்தாரு. பரமேஸ்வரன் ஒருத்தர் இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தார், போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தார். அதன் பிறகு அந்த பரமேஸ்வரர் ரெட்டமலை சீனிவாசனுடைய உறவினர் அவர் மதுராந்தகம் தொகுதியில் தான் போட்டியிட்டாரு. அதன் பிறகு இதுவரை அப்படி ஒரு சரித்திர சாதனை நிகழ்ந்ததே இல்லை. ஆனால் சுயமரியாதை பேசுவார்கள், சமூக நீதியை பற்றி பேசுவார்கள், பகுத்தறிவு சிந்தனை பற்றி பேசுவார்கள், பெரியார் பிறந்த மண் என்று சொல்லுவார்கள், அயோத்தியாச பண்டிதர் பிறந்த மண் என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாரும் இங்கே விடுதலை சிறுத்தைகளாகட்டும், விடுதலை புலிகளாகட்டும், அத்தனை இயக்கங்களும் இங்கே தோன்றி பகுத்தறிவு சிந்தனைகளை தொடர்ந்து, அம்பேத்கர் சிந்தனையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் திராவிட கட்சிகள் இந்த பட்டியலிட மக்களுக்காக உரிய அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. இது பல ஆண்டு காலமான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை ஜனநாயக புரட்சியாளர் விஜய் அவர்கள் தனித்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் சொல்லுவேன், ஜனநாயக புரட்சி. புரட்சி நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா வரும் பொழுதே பல புரட்சிகளை செய்து கொண்டுதான் வந்த மாதிரி தெரிஞ்சது. வந்த முதல் நாளே அதிரடியாக சில இதெல்லாம் எடுத்தாரு, அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ உலக அளவுல நீங்க வந்து மக்களோட பார்வை வந்து இங்க தமிழகத்துல இருக்கு. உலக அளவுல மக்கள்னா தமிழ் மக்களுக்கு இருப்பாங்க பாருங்க, அந்த 12 கோடி தமிழ் மக்கள் வந்து எல்லா இடத்துல இருந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் கவனிச்சு கொண்டு இருக்காங்க. இவருடைய அதிரடி நடவடிக்கைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது போல வந்து அமைச்சர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன இதுனா, இந்த அமைச்சர்கள் முதல்ல அமைச்சர்கள் போவோம், வேற எம்எல்ஏஸ் வருவோம். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ப தாவேக்கால இருந்து கிட்டத்தட்ட 108 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல 3 பேர் முஸ்லீம் அதுல இருக்காங்க. இது இருக்கட்டும். இப்போ இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக்கா எம்எல்ஏஸ் இருக்க பாருங்க, அதுல சிலர் எல்லாம் வந்து ஒரு அதிரடியாக சிலதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்னோட சட்டத்துக்கு புறம்பா பண்றாங்களோ அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னு கேட்டா, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருக்கிற அதிகாரி எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களோட ஆபீஸ்ல உட்கார்ந்து, இவங்க ஒரு பெரிய சேர்ல அப்படி உட்கார்ந்துட்டு, அவங்க எல்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துட்டு அப்படி கால் மேல காலை போட்டுட்டு பேசுறத பார்த்தா இவங்க என்னமோ பிரிட்டிஷ் மகாராணி அளவுக்கு அவங்களை வந்து நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற இது தோணுது. அந்த இவங்கெல்லாம் வந்து இதுக்காக உட்கார்ந்துருக்க ஆட்களை பார்த்தோம்னா அவர்கள் அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள உட்கார வச்சுட்டு இவங்க பேசுற பேச்சு பார்த்தோம்னா இதாச்சு. அது வந்து பெரிய வைரல் ஆச்சு அந்த இது. அது போல நீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு சங்கரன் கோயில் ஜிஹெச்ல ஒரு டீம் ஒண்ணு போகுது. தாவேக்காவோட நாங்க வந்து மருத்துவமனை அப்படின்ட்டு அவங்க ஒரு வெள்ளை கோட்டெல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அவங்க வந்து என்னமோ யாரோ அதிகாரிகள் இருக்கு, அமைச்சரோ யாரும் எல்லாம் புதுசா இருக்காங்க, யாரும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் போன உடனே அவங்க அதே பாரு இதை அதை பண்ணும், அவங்க எல்லாம் அலறி அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் நீங்க யார் அப்படின்னு கேட்டா நாங்க தாவேக்காவோட மருத்துவமனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வகையில வரவேற்கக்கூடிய ஒண்ணா இருந்தாலும் ஒரு மிரட்டல் தோணில போய் பண்றாங்க அப்படிங்கறதுதான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இங்க அதிகாரிகளை மிரட்டுறது பண்றதுங்கிறது அச்சத்தை ஏற்படுத்துறது. நீங்க அது வந்து நான் வந்து வரவேற்கிறேன். அந்த மாதிரி போய் ஒரு இடத்துல இவங்க வந்து இன்னும் அந்த யாரு போனாங்களோ அந்த பெண்ணை வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து ஆய்வெல்லாம் பண்ண போகல. இவனுங்க ஆய்வுனா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு பொது இடங்கள்ல பொது அரசு அலுவலகங்கள்ல போய் பார்க்கறதுக்கு எந்த உரிமை இல்லையா? இருக்குல்ல, இருக்கு. என்ன சில சந்தேகங்கள் இருந்தா அந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா இத்தனை காலம் இல்ல, ஆனா இருக்குது. இவங்க போய் கேட்கறாங்க, அது வந்து வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா வந்து மிரட்டும் தோணியில போய் பண்றதுங்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. அதே போல தாம்பரம் சென்னை ராயபுரம் இன்ஸ்பெக்டரை போய் ஒருத்தர் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு, புதுசா போய் படு பயங்கரமா மிரட்டி இருக்காரு. இது வந்து வீடியோல வைரலா வருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈரோடு மேற்குல ஒரு எம்எல்ஏ இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவரு பேரு மோகன், ஆனந்த மோகன். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அங்க இருக்கிற ஒரு லேடி எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவங்களோட அந்த ஈரோடுக்கு எஸ்பின்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஈரோடு முழுவதுமே அவங்க தான் அந்த காவலர்களுக்கான தலைவர்.
அவங்கள கூப்பிட்டு இந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மிரட்டல் விடுறாரு. இது பார்த்தோம்னா என்னடா இது, இப்படி ஒரு எல்லாம் புதிதான மனிதர்கள், இவங்க அதிகாரிகளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அல்லது இவங்களுக்கு எம்எல்ஏன்னா என்ன கேட்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்படிங்கறதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மிரட்டும் தோணியில இவங்கெல்லாம் வந்து நடந்து கொள்றாங்களோ, இது வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் இதோட. இந்த நான் சொன்ன இந்த இதுகளுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? நீங்க முதல்ல இந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் போல சோதனையிட்டாங்க, ஆய்வு செய்தாங்கன்றீங்க. ஒரு மருத்துவத்துறையினுடைய அதிகாரியா, ஒரு மருத்துவத்துறையினுடைய அமைச்சரா போடுறதுக்கு அவங்க முதல்ல மருத்துவராக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைட் இல்லையா? சட்டம் தெரிந்தவன் தான் வழக்கறிஞர் ஆக முடியும், மருத்துவம் படித்தவன் தான் மருத்துவர் ஆக முடியும் இல்லையா? ஒரு பொறியாளர் படிக்கிறான்னா அவனுக்கு அந்த கட்டுமான துறையில அவனுக்கு தெரிஞ்சாதான், அவனுக்கு சிவில் சர்வீஸ்ல தெரிஞ்சாதான், சிவில் எக்ஸ்பெர்ட் இருந்தாதான் அவனால வந்து ஒரு பொறியாளர் ஆகும். இப்போ கடந்த ஆட்சியில மா சுப்பிரமணியன் ஒருத்தர் மருத்துவத்துறை அமைச்சரா இருந்தார், உங்களுக்கு எல்லாருமே தெரியாது. இப்போ அந்த சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவருக்கு அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? 5 ஆண்டுகளா இருந்தாரு. ஒரு டெம்பரவரியா ஒருத்தவங்களை போடுறது வேற. இப்ப பிஜேபியோட சுஷ்மா ஸ்வராஜ் மருத்துவத்துறை அமைச்சரா இருந்தாங்க, மத்திய அமைச்சரா இருந்தாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசா வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்டா இருந்தாரு. சோ இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக போடுறது, தற்சமயம் அவங்களை பாத்துக்கிற மாதிரி. இப்போ 5 ஆண்டுகளா அவர் வந்து மருத்துவ அப்ப இருந்தாரு. அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்றீங்க? சோ இது ஒரு உங்க கேள்விக்கு அது பதில் சொல்லிட்டாரு. அடுத்ததா சொல்றீங்க, இப்ப ராயபுரம் தொகுதியில வந்து விஜய் தாமன் ஒருத்தர் போயிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டல பப்ளிக்ல ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறீங்களே, அது தவறா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவர் உரிய விளக்கம் கொடுத்திருந்தா முடிஞ்சு போய், இல்லங்க அது ஜூரி செக்ஷனே வரல, இங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு அவர் சொல்ல, ஏன் ஜூரி செக்ஷனே வராது, அப்ப நீங்க அது கோர்ட்டு போய் பார்க்க சொல்லுங்க, இல்ல நீங்க கூப்பிட்டு அது கண்டிங்க. அதை விட்டு நீங்க வந்து பப்ளிக்ல போயிட்டு ஒருத்தர் வயசான சீனியர் சிட்டிசன் அடிக்கிறீங்களா? இது கேட்கறது ஒரு நியாயமான விஷயம். இது கூட எம்எல்ஏ போய் கேட்கலாம், அப்புறம் வேற யார் தான் போய் கேட்பாங்க இல்லையா? சாதாரண பப்ளிக் போய் கேட்டா அது பிரச்சனையாகும். அப்ப அங்க வந்து பார்த்தா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அவங்களே கிரியேட் பண்றோம். போலீஸ் வந்து நீ வந்து கேள்வி கேட்கறியா அப்படி, அப்புறம் எம்எல்ஏ கேட்டா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் இல்லையா? ஆன்சபிள் பர்சன் ஆயிடுறாரு. அப்புறம் 3ஆவதா இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இது மாதிரி வந்து கூப்பிட்டு அமர வச்சு பெரிய சோஃபால உட்காந்துட்டு அதிகாரிகள்லாம் வந்து ஒரு அரசு ஊழியர்கள்லாம் அதிகாரிகள்லாம் அரசு அதிகாரிகள்லாம் உட்காந்து அவங்க எல்லாம் மெத்த படிச்சவங்க அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுதான் இவங்க பெரிய விக்டோரியா மகாராணி, அவங்க நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு, பிரிட்டிஷ் காலத்துல இருக்கிற விக்டோரியா மகாராணி மாதிரி அவங்க அமர்ந்து கால் போட்டாங்க. அந்த சோஃபா அந்த மாதிரி ஒரு இது தோணுது. ராஜகண்ணப்பட்டு ஒரு அமைச்சர் இருந்தாருங்க, அவர் போக்குவரத்துறை அமைச்சர் இருந்தார், அதுக்கு பிற்படுத்தப்பட்ட அமைச்சரா இருந்தாங்க. அவரு திருமாவளவன் ஒருத்தர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர். அவர் 2 MP 4 MLA வச்சிருக்காரு. இங்க ஒரு எதிர்கட்சியா கூட்டணி கட்சி இருக்காரு, எதிர்கட்சியா அவர் வந்து ஒருவா செயல்படக்கூடிய ஒரு ஆள், தமிழகத்துல ஒரு பெரிய தலைவர் அவர். அந்த தலைவரை வர வச்சு ஒரு பிளாஸ்டிக் சேர்ல அவர் உட்கார வச்சு இவர் சோபால உட்காந்துக்கிறாரு. இவர் ராஜகம்பீரம், அவர் பேருக்கு ஏத்த மாதிரி ராஜகண்ணப்பன், அவருக்கு பேருக்கு ஏத்த மாதிரி ராஜகம்பீரமா உட்காந்து ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்காரு. அது யாருமே நம்ம கொஸ்டின் பண்ணவே இல்லை. இவங்க வந்து ஒரு யங் ஜெனரேஷன், இப்பதான் வராங்க, நியூலி ஃபேஸ். இப்போ அவங்களுடைய தவறுகளை நம்ம இப்பயே நம்ம சுட்டி காட்டி அவங்கள வந்து ஒரு டீக்ரேட் பண்ற அளவுக்கு, இல்ல இரிட்டேட் பண்ற அளவுக்கு, இல்ல இல்லிட்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணோம்னா அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன முடங்கி போற அளவுக்கு ஆயிடும். நம்ம வெளியில போனாலே நம்மளை பத்தி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க, நம்மளை பத்தி தப்ப ஒரு புரிதல் இருக்குது. புது ஜெனரேஷன் ஒரு 6 மாத காலம் அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். நம்ம காமராஜருடைய ஆட்சி அகற்றப்பட்டு அண்ணா ஆட்சிக்கு வரும்போது அப்ப காமராஜர் கிட்ட கேட்கறாங்க, இது மாதிரி அண்ணா ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாத காலம் நம்ம டைம் கொடுக்கலாம், இப்ப எதுவும் அவங்களுக்கு விமர்சனம் பண்ண தேவையில்லை, ஏன்னா புதுசா வந்திருக்காங்க, எல்லாமே சின்ன பசங்க உள்ள வந்திருக்காங்க, ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு, போக கத்துக்க ஒரு 6 மாத காலம் நம்ம இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரசு விமர்சிச்சு வைப்போம். அதான் வந்து அவருடைய பார்வை, அது ஒரு மூத்த அரசியலுடைய பார்வை. அதுதான் அது மாதிரிதான் இப்ப நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு 6 மாத காலம். யங் ஜெனரேஷன் புது இளம் அப்படிதான் போவோம். ஹாஸ்பிட்டல் ஈரோடு மேற்கு அந்த ஒரு எம்எல்ஏ நான் சொன்னல எஸ்பி கூப்பிட்டு மிரட்டினது இல்ல, அது கூப்பிட்டு உடனே அந்த எஸ்பி கிட்ட ஒரு சாரி கேட்டு போன்லயே கேட்டார். கேட்டு இது மாதிரி தவறுங்க நான் பண்ணது, நான் வந்து கோப்புகள்லாம் என்னுடைய ஆபீஸ்ல பாப்பேன்னு நினைச்சேன் நானு, பட் அது மாதிரி இல்லையா சிஸ்டம், நான் நேரா வந்துடுறேங்க நம்ம ஆபீஸ், நேரா ஒரு ஆபீஸ்ல போயிட்டு அவங்க கிட்ட போய் அப்பாலஜிஸ் கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு தான் வந்தார். உடனே அது இல்ல, இப்போ தளபதி சொல்றது ஒரு விஷயம் தான், இங்க இருக்கிற யாருக்காகவும் ஓட்டு போடல, மோகனுக்காகவோ குப்பனுக்காகவோ சுப்பனுக்காகவோ ராமசாமிக்கு இங்க ஓட்டு போடல, இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காக இவங்களுடைய மாஸ் வேல்யூக்காக இங்க ஓட்டு இல்ல, விசில் சின்னத்துக்காக தான் ஓட்டு. விசில் சின்னம் யாரோட சின்னம் பார்க்கும்போது விஜயோட சின்னம், தளபதி விஜய்க்காக தான் இந்த ஓட்டே தவிர இங்க இருக்கிற வந்து நீங்க சொல்ற மாதிரி கனிமொழிக்கோ இல்ல வந்து மத்தவங்களுக்கு இங்க ஓட்டு கிடையாது. அது அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆளுநர் மாளிகையில பதவி இருக்கும்போது அவர் தெளிவா சொல்லிட்டாரு, விஜய் என்ற ஒற்றை மனிதனுக்காக போடப்பட்ட வாக்குகள் தான் இந்த வாக்குகள், உங்களுக்காக யாரும் போடல, யாராவது தப்பு பண்ணீங்கன்னா நான் சாட்டை எடுத்து சொல்ற வேண்டியது இருக்குன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதுல எந்த மாற்று கருத்துல அவர் கரெக்டா தான் போயின்னு இருக்காரு. அதாவது ஒரு எம்எல்ஏஸ் அல்லது வந்து ஒரு பொறுப்பாளர்கள், அதாவது தாவைக்கல் பொறுப்பாளர்கள் அணியினுடைய இவங்க இதெல்லாம் வந்து இப்ப வந்து இதெல்லாம் வெளியே தெரிகிற ஒரு செய்திகளை
இதை தாண்டியும் பல செய்திகள் இருக்கு. நீங்க சொல்ற நாம அந்த அந்த இந்த இது நீங்க சொல்லும் பொழுது உரிமைகள், இவங்களோட உரிமைகள் என்ன, நம்ம பொதுமக்களோட உரிமை என்ன, பொதுமக்கள் வந்து இப்போ நம்ம வந்து வேற ஒரு குற்ற நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டு உண்மை அறியும் குழுன்னு எல்லாம் போட்டு போய் பாக்குறோம், எல்லாம் பண்றோம், நாங்களே போயிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் போகும்பொழுது அது வந்து ஒரு இதுக்கு போய் ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்கறதுலயோ இது பண்றதுலயோ தவறு கிடையாது. நம்ம வந்து இப்ப நடந்தது இந்த மாதிரி ஆச்சு, இது சதாசிவம் கமிஷன் முன்னாடி அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நடந்தது. அப்போ வந்து ஒரு உண்மை அறியும் குழு எல்லாம் போய் போட்டு பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்களோட உண்மை அறியும் குழுவோட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து ஒரு பொதுமக்களா இவங்களா போய் ஒரு காவல்துறைக்கு போயோ அல்லது இது பண்ணியோ அவங்க கிட்ட கேட்கறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா மனித உரிமை சார்ந்து நாங்களும் பேசுறதுனால அந்த மனித உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க வந்து கேட்கறதுல தவறு கிடையாது. ஆனால் மிரட்டும் தோணியில் கேட்கறது தான் வந்து ஒரு அச்சத்தை உருவாக்குது, அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்குது. அப்புறம் அவங்க வந்து என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு எம்எல்ஏவா இருக்கலாம் அல்லது தாவேகாவோட ஏதோ ஒரு அணியினோட பொறுப்பாளர்களா இருக்கலாம். அவர்களெல்லாம் வந்து மிரட்டக்கூடாது அப்படிங்கறத எங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுக்காக தான் யாரும் மிரட்டல, மிரட்டும் தொழில் அவங்க செயல்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, முதிர்ச்சியான ஆட்களும் கிடையாது. இப்ப திமுக அதிமுக பார்த்தோன்னா ஜெயிச்ச உடனே சொல்லிடலாம் இவங்க அமைச்சர்ப்பா, இவங்க இந்த துறைக்கு தான் அமைச்சரா இருப்பாங்க. தாம அன்பரசன் தொழிலாளர் நலத்துறையா இருப்பாருப்பா, பொன்முடி போக்குவரத்துறை அமைச்சரா இருப்பாரு, இல்ல கல்வித்துறையா இருப்பாரு, நேரு பார்த்தா உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருப்பாரு. இத மாதிரி நம்ம சொல்லிடலாம் எல்லாரும். ஆனா இந்த அமைச்சரவையில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் யங் ஜெனரேஷன் 30 35 வயதுக்கு உட்பட்டவங்க தான். அவங்களுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராங்க. அவங்க ரசிகர் மட்டத்துல இருந்தாங்க, அப்புறம் மக்கள் இயக்கமா மாறுறாங்க, அதுக்கப்புறம் இப்ப அரசியல் கட்சியா மாதிரி உள்ள வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு உள்ள சோ போக போக அவங்க நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதை தாண்டி இது இன்னும் சில பெரிய அலிகேஷன்ஸ் வந்து ஒரு ஊடகங்கள் வாயிலாக நம்ம தெரிய வருது. இப்ப வந்து அமைச்சரவைன்னு பார்த்தோம்னா அதுல முக்கிய அமைச்சர்கள் மேலேயே சில குற்றச்சாட்டுகள் வருது. இது நீங்க வந்து ஆதவர்ஜன் இருக்காருல்ல, அவரோட மச்சான், அவரோட சொந்த தங்கையோட அண்ணன், அவர் வந்து மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இவர் வந்து வேற மாதிரி வந்து நுழைஞ்சு எங்களுடைய பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு அது வேற மாதிரி கொண்டு போறாரு, அது பண்றாரு இது பண்றாருன்னு சொல்லி அவர் வந்து ஓப்பனா வந்து வீடியோல வர்றாரு, அவர் வீடியோல கொடுக்குறாரு. இப்படி ஒரு அலிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை, ஆதவர்ஜுனை எப்படி போய் நீங்க வந்து ஒரு மிக முக்கிய அமைச்சராக நீங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? தியாகராய நகர்னு ஒரு சென்னையில ஒரு தொகுதி இருக்குது, டி நகர். ஆமா, அந்த தொகுதியில கருணாநிதி என்ற ஒரு எம்எல்ஏ வந்தார். அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் அன்பழகன் எம்எல்ஏ வந்தார். கருணாநிதி எம்எல்ஏ ஒரு 5 வருடங்கள் இருந்தார். அப்புறம் 5 வருடம் கழிச்சு அவருக்கு சீட்டு கொடுக்கல. அவர் சீட்டு கொடுத்து அன்பழகன் அவங்க பையன் ராஜான்றவர் தான் சீட்டு கொடுத்தாங்க. அவருக்கு சீட்டு கொடுத்த உடனே ராஜாவுடைய தங்கச்சி தமிழக வெற்றி கழகத்துல அந்த இடத்துல வேட்பாளராக நிக்கிற தியாகராஜன் தொகுதியில ஆனந்துக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. இந்த பக்கம் கருணாநிதி தான் பண்றாரு, நான் கட்சி விட்டு விலகிறேன், பகுதி செயலாளர் இருந்து விலகிறேன், எனக்கு சீட்டு தரல சொல்லி நேரா போய் ஆனந்த் சப்போர்ட் பண்றாரு. இப்ப அதனால அந்த தொகுதியில நிக்கிற அந்த தாவேக வேட்பாளர் ஆனந்த், இந்த பக்கம் நிக்கிற ராஜா, இப்ப இதுல யார் புனிதமானவர்கள் நீங்க சொல்ல முடியும்? இத்தனை ஆண்டு காலமா கூட பிறந்த தங்கச்சி, இத்தனை ஆண்டு காலமா சித்தப்பாவா இருக்கிற கருணாநிதி, 2 பேரும் சடனா அவங்க வெளில போறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு? நீங்க பதவியினுடைய ஆசை இல்ல. இதை சொல்றீங்க. இந்த இடத்துல ஒரு சிறு உதாரணம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. முதல்வராக பதவி ஏற்கிற நாள், விஜய் முதல்வர் பதவி ஏற்கிற நாள் அன்னைக்கு அழகிரி இருக்காரு பாருங்க. ஆமா, கலைஞர் கருணாநிதியோட சன், ஒன் ஆஃப் த சன், முக்கிய அழகிரி, அவருடைய மகள், அவ பேர் கனிமொழி, கயல்விழி போய் அந்த இதுல அட்டன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப நீங்க வந்து இங்க இருக்க ஒரு எம்எல்ஏவோ அல்லது இவங்களோட தங்கையோ போறதுல பெருசு இல்லையா? இல்ல, நீங்க சொன்னதுக்கு இதுவே ஒரு பதில் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்போ என்னன்னா, அப்ப மார்ட்டின் அவங்க பையனுக்கு இங்க விஜய் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருப்பாரு, சீட்டு கொடுங்க, தந்திருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆதவர்ஜன் உள்ள இருக்காரு, ஒரு சேர்க்காதீங்க, அவர் என் குடும்பத்துக்குள்ள எதனா பிரச்சனை இருப்பாரு, ஏதாவது சொல்லியிருப்பாரு. அவர் ஜெயிச்சுட்டாரு, அமைச்சர் ஆயிட்டான்றதுல அவர் அலிகேஷன் சொல்லி, இது எல்லாம் சகஜ அரசியல், இதெல்லாம் சாதாரண கவுண்டர் பண்ணி சொல்றாரு, நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இல்ல அப்படி வந்து ரொம்பவும் தள்ளி போட்டு போக கூடாது. வர அலிகேஷன்ஸ் வந்து உண்மையாக இருந்தால் அதை வந்து எப்படி உடனே விஜய் சரி செய்வாருங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அது யாராக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும், எந்த இடத்தில் அவர்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் விஜய் கண்டிப்பாக நியாயமான முறையில் செயல்படுவார் என்று தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, அது போல நீங்க கல்வி அமைச்சர் இன்னைக்கு வந்திருக்காரு, புதிதாக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஆமா, அவரே வந்து படிப்புல வந்து அவர் படிச்சது ஒண்ணு, அங்க வந்து அபிடவிட் இதுல எல்லாம் காமிக்கிறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வருது. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது அவரே வந்து நான் வந்து வாடகை கட்ட முடியல, என்னால என்னுடைய அம்மாவுக்கு வாடகை கட்ட முடியல, அதுக்காக தளபதி கிட்ட சொன்னேன்.
சொன்ன உடனே வந்து அவர் வந்து அப்படியே அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஏழ்மையை சொல்றாரு. ஆனால் அவருடைய அபிடவிட்ல போய் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது, அவங்க மனைவிக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துகள் இருக்குது. இத்தனை சொத்துக்களை வைத்துக் கொண்டு அவர் வந்து அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கின வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாரு. நான் புதுசா வீடு வாங்கியிருக்கேன் அபார்ட்மெண்ட் அப்படின்லாம் போடுறாரு. அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற மாதிரி அவர் ஒரு நடிப்பை எதுக்கு காமிக்கணும், ஏன் படிப்பை மாத்தி சொல்லணும்? தமிழக முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 10,000 ரூபாய்க்கு தான் எனக்கு வந்து இருப்பு இருக்குதுன்னு காட்டுறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம கேட்டா மக்கள் ஏங்க அவர் போற டிஃபெண்டர் காரே 4 கோடி ரூபாய்ன்றாங்க சொல்றாங்க. அவர் வச்சு போன் வந்து செல்போன் வெளியே வந்த போனுங்க, அது வந்து 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இருக்குன்றாங்க. இது எல்லாம் தேர்தல் கணக்கு காட்டுற அரசியல். வாட்ச் 30 கோடி ரூபாய்ங்க. சபரீசன் கட்டுற வாட்ச் 30 கோடி ரூபாய். இப்ப சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர் பேசினாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதை 30 கோடி ரூபாய் வாட்ச் இருந்து 50 கோடி ரூபாய் வாட்ச் அவர் ஒரு வாட்ச் பைத்தியன்னே சொன்னாரு. அவர் 200 கோடி ரூபாய்க்கு மட்டுமே வச்சிருக்காரு அப்படின்றாங்க. எந்த அரசியல்வாதி தேர்தல் கணக்க சரியா காட்டுறா சொல்லுங்க? எந்த அரசியல்வாதி தன்னுடைய வருமானத்தை கரெக்டா சொல்றா சொல்லுங்க? இல்ல எந்த அரசியல்வாதி தனக்கு இருக்கிற அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் அப்படியே பட்டியலிடுறா சொல்லுங்க? யாராவது ஒருவர்? காமராஜர் அண்ணாவை தவிர. அண்ணா சாகும்போது ஒரு பாக்கெட் 120 ரூபாய் இருந்தது, நம்ம படிச்சிருக்கோம். அவரோட சூட்கேஸ்ல 2 சட்டை 2 வேஷ்டி தான் இருந்தது. காமராஜர் சாகும்போது அது கூட இல்ல அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாவது அரசியல்வாதி சாகும்போது இவர்கிட்ட இதாக இருந்து நம்ம சொல்ல இல்ல. அதுக்காக நீங்க வந்து இந்த தவறு செய்யலாமா? யாரோ தவறு செஞ்சாங்க, ஏதோ தேர்தல் விண்ணப்ப படிவத்தில் ஏதோ தவறுதலா பூர்த்தி செய்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இல்ல. அது ஒன்னும் அவர் சொல்லல. தண்ணியில விளக்கு ஒன்னும் கொடுக்கல ராஜ்மோகன். தண்ணியில விளக்கு கொடுத்தா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதவியில இருக்காரு, அவர் கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு, கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். தண்ணியில விளக்கம் கொடுக்கலனாக்கா அப்ப நீங்க சொல்ற அலிகேஷன் ஏத்துக்கணும். அதனால அது வந்து கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. இப்ப அமைச்சரவை புதிய அமைச்சரவை பதவி இருக்குது. இந்த காலங்கள்ல முடிஞ்ச பிறகு கண்டிப்பா தண்ணி கொடுப்பாரு, நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் மரியா வில்சன் அப்படின்னு சொல்லி அவரு மேல இன்னைக்குதான் பதவி ஏற்கிறாரு. அவரு பதவி ஏற்கும் பொழுது என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா நிதித்துறையில கொடுக்குறாங்க. நிதித்துறை பைனான்சியல், அவரு தான் பைனான்சியல் மிகப்பெரிய ஒரு நல்ல முக்கியமான இது பார்வைக்குரிய ஒரு இது. அந்த இது அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவர் தான் வந்து பட்ஜெட்ல போட போறாரு. இப்போ உடனடியா இன்னொரு 1 மாதத்துக்குள்ள பட்ஜெட்ல வரப்போகுது, அவர் போட போறாரு. அப்படிப்பட்ட நபர் வந்து வீட்டை பூந்து அடிதடி பண்ணி குச்சி எடுத்து அடிக்கிறது, இந்த வீடியோ எல்லாம் வந்தது. அது இல்லாம நீங்க வந்து நம்ம காலேஜ் இருக்குல்ல, ஜேபிஆர் கல்லூரி, அதுல வந்து அதுக்குள்ள அவங்களோட குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் இதெல்லாம் இருக்குது. இது அவர் மேல வந்து கிரிமினல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, வழக்குகள்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இவரை கொண்டு போய் எப்படி பொறுக்கி நீங்க கொண்டு நிதித்துறை கொடுத்துருக்கீங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பேர்ல லிபரான் கமிஷன் அறிக்கைன்னு ஒரு கமிஷன் ஒன்று, ஓய்வு பெற்ற நீதிபதி லிபரான் தலைமையில பாபர் மசூதி இடிப்பு வழக்கு விசாரிக்க சொல்லி அனுப்புறாங்க. அதுல 69 குற்றவாளிகள்ல முதன்மை குற்றவாளியா நரேந்திர மோடியுடைய பேர் இருக்குது, சுஷ்மா ஸ்வராஜனுடைய பேர் இருக்குது, உமா பாரதி பேர் இருக்குது, அத்வானி பேர் இருக்குது, அதுல ராஜ்நாத் சிங் பேர் இருக்குது. இப்படி சொல்ல போனா 69 பேருமே அந்த மத்தியில அமைச்சரா இருந்தவங்க. மோடி பிரதமரா இருக்கிறாரு, துணை பிரதமரா இருந்த அத்வானி இருந்தாரு, இத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா நம்ம யாரும் அது வந்து பெருசா எடுத்துக்கல. 400 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்குல லிபரான் கமிஷன் அறிக்கை வெளியிட்ட அந்த தகவல்ல இவங்க பேரெல்லாம் இருக்குது. மரியா வில்சன் அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அதெல்லாம் நான் கூட என் பையன் அடிக்கிறேன், நான் நாளைக்கு அமைச்சர் ஆயிரன்றது அவர் அவங்க பையனை போட்டு அடிச்சாருங்க. இப்ப நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன், நான் ஒரு மாணவனை கண்டிக்கும் போது நான் வந்து ஒரு கொம்பு எடுத்து அடிக்கதான் ஆகும். அப்ப குச்சி எடுத்து அடிச்சாருங்க, அதனால இவர் எப்படி நீங்க வந்து அமைச்சரா போட்டி? இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை என்பது இது ரெண்டும் நம்ம கலக்க தேவையில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் நிறைய இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம பொது வாழ்க்கையில என்றைக்குமே நம்ம கலந்து பேசவே கூடாது. அதை நம்ம அந்த கேள்வியை தவிர்க்கிறது நல்லது. ஓகே, அதான் பெருசா இல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சில குற்றச்சாட்டுகள், விஜயோட அமைச்சரவையிலே சில குற்றச்சாட்டுகள், விஜயோட எம்எல்ஏ சில குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு 10-15 நாள்ல வந்து செய்திகள் நிறைய தெரியுது. இந்த செய்திகள்ல இனிமேல் வராம பாத்துக்கணும், இனிமேல் வராம யார் யார் என்ன பண்ணணும். ஏன்னா விஜய் வந்து முதல் நாளே சொல்லிட்டாரு, நான் தான் இதுல வந்து ஒரே ஆள், தீர்மானிக்க போறது நான் தான் அப்படின்ட்டாரு. அப்போ வந்து தீர்மானிக்க போறது அவருன்னா உண்மையாக குற்றச்சாட்டுகள் வந்தால் இருந்தால் அது உடனடியா நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்புகளை அவர் வந்து கவனமா கொண்டு போகணும். ஏன்னா இந்த நம்மளோட அக்கறையின் காரணமாக சொல்றோம். இது வந்து விஜயோட அமைச்சரவை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் திராவிட ஆட்சியை
அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு வந்து இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் 5 ஆண்டுகள் நல்லபடியா இருக்கணும், இன்னும் அடுத்ததும் கொண்டு போகணும். அவரு இளைஞராக பல செய்திகள் நம்மளுக்கு கொண்டு வராரு, பல மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் தெரியுது, நல்லா தெரியுது. நிறைய இப்ப வந்து இந்த 10 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னாலே முக்கியமான நலத்திட்டங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அது இல்லாம தொழில்துறையில இவங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறாரு. இதோட என்னன்னு கேட்டா டைமே வேஸ்ட் பண்றது இல்ல, டிஃபனையும் கூட வீட்டுல இருந்து கொண்டு வந்துடுறாரு. சரிங்களா? இந்த அளவுக்கு ஒரு அக்கறையோட கொண்டு போகும் பொழுது நமக்கு அவர் மேல இன்னும் அதிக அக்கறையாக, இன்னும் வந்து செயல்பாடுகள் நல்லா எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சரியான ஆட்களை இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம். இது வந்து இது சீக்கிரம் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை அடிச்சு உடைச்சிட்டு நல்ல ஆட்சி நல்லா கொண்டு வந்து 5 ஆண்டுகள் வந்து நல்ல திருப்தியா இருக்கணும். அதுக்கடுத்து வருங்காலத்துல அந்த 5 ஆண்டுகள் நல்லா பண்ணா அடுத்த இதுக்கும் போயிடலாம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செய்திகள்ல ஒரு இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய செய்திகளை உங்ககிட்ட கேட்டோம், அதுக்கான நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.